அல்ல மலங்க ஐசா உங்களுக்கு கேம் இந்த வீடியோ மென்ஜி போயிருந்தீங்களா அனங்கொண்டாவில் டைட்டம் போவா எஸ்கேப்பாக பண்ண போகிறோம். அது ஒருத்தர் பண்ண சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தார். அந்த கமெண்ட்டை நான் ஸ்டோர் பண்ணுறேன். அவருக்காண்டியாக பண்ணுறேன். நான் 10 லைக் வந்தால் பண்ணுறேன்னு சொன்னேன். ஆனால் அவர் கமெண்ட் பண்ணியிருக்கான்னு சொல்லி பண்ணேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இங்கே 2 இடத்தையும் பேப்பர் இல்லை கைஸ். அதோ வருது டைட்டும் ஓப்பனிங்கே சரியில்லை கைஸ். அறுவாட்டுக்கு வருது. இங்கே உள்ளே வந்துடக்கூடாது. நம்ம கொஞ்ச நேரம் இங்கே நின்று பார்ப்போம் கைஸ். நின்று நம்ம வெளியே போவோம். கைஸ் கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு. இப்போ போய் பார்ப்போம் வெளியே இருக்கான்னு. ஓகே, அது அங்கிட்டு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ இங்கே கூட பேப்பர் இருக்கான் பார்ப்போம். ஓகே, இருக்குது. இது என்னன்னா இது கேவலமானா கைஸ். இந்த பேப்பர் எடுக்கும் போதெல்லாம் சத்தம் கேட்குது. இந்த ரன் எடுக்கும் போதெல்லாம் நல்லா இருக்குது. அப்படியே யாரும் ஓடுற மாதிரியே சத்தம் கேட்குது கைஸ். ஓகே, இப்போ இந்த பக்கமாக போவோம். நான் இந்த பக்கமாக அப்படியே போய் மொத்தமாக சுற்றி வந்ததுனால பிளானாக இருக்கேன். ஏன்னா அந்த பக்கம்லாம் டைட்டாக போன மாதிரி இருந்துச்சு. இந்த இடத்த இந்த பாத்ரூம்லேயும் இருக்கும் கைஸ். இதோ இந்த பாட்டப்லேயும் இருக்கும். சில டைம் அதையும் செக் பண்ணி பார்த்துட்டு போயிடுங்க. ஏன்னா எனக்கு ஒரு ஆட்டை அதெல்லாம் கிடச்சிச்சு. ஓகே, இப்போ இங்கிட்டு இருக்கான்னு பார்ப்போம். இங்கிட்டு இல்லை பேப்பர் கிடையாது. இந்த பக்கமாக போனோம் இந்தாட்ட. ஆனால் அங்கே ஒன்று இருக்குது கைஸ், ஒரு பேப்பரு. அதை எடுத்துருவோம். தூரத்துலேருந்தே இல்லை பேப்பர் எடுத்துட முடியும் கைஸ். ஆனால் நீங்கள் உள்ளே போய் எடுக்கிறது பெட்டர். ஏன்னா திடீர்னு பின்னாடியா நான் டைட்டம் பாப்பா வந்துச்சா அது தெரியாது. ஓகே, இங்கே எங்கேயும் இல்லை. இதில் இருக்குமா கைஸ்? எல்லா இடத்தையும் பார்த்துருங்க. சில டைம் இந்த வெளியே இருக்கிற பாருங்க, ஆனால் டயருக்குள்ளே தான் பார்க்காதீங்க. அதில் கன்ஃபார்ம் இருக்காது. ஓகே, இப்போ இந்த பக்கமாக போய் பார்ப்போம். அடுத்து இந்த கேம் விளையாடும் போது எப்படியோ பிரைட்னஸை கூட்டியே விளாடுங்க. ஏன்னா அதெல்லாம் நல்லாயிருக்கு. பிரைட்னஸை கம்மியாக வச்சுருந்தா ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது கேமில். இந்த வெளிச்சமாக இருக்கிற இடமும் ரொம்ப இருட்டாக தெரியுது. ஐயோ வந்துடுச்சு. எத்தான் தண்ணி தலை கைஸ். இருங்க, இவன்ட்டு இப்போ எஸ்கேப் போயிடுவோம். இப்போ பிளானை மாற்றி தான் தீர்ந்துறீங்க கைஸ். இவன் பறந்து வாரான். அதனால் தவந்து வரும். இவன் என்ன பறந்து வாரான் கைஸ். இப்படி போயிடும். இப்போ அது வாழை பார்க்கலாம் நினைக்கிறேன். இங்கிட்ட போயிருக்கோம். எங்கடா காணோம் பாருங்க கைஸ். எத்தான் தண்டி வாள் அப்படியே சுருட்டிக்கிட்டு போரு. எதையோ பிடிச்சி பாம்பு சுருட்டா மாதிரியே சுருட்டிக்கிட்டு போரு. சரி கைஸ், இந்த பக்கத்தை இப்போ செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, இங்கே 2 பேப்பர் இருக்குது. பெட்டர். இது டவுட் மார்க்கு. இது ஆடுன்னு போட்டுருக்கு. ஐயோ கைஸ், கரெக்டாக வெளியே வரோம். ஆனால் பாம்பு வந்து அடிச்சிருச்சு. சரி, திருப்பி டைப் பண்ணி பார்ப்போம். முக்கியமான விஷயம், நீங்கள் ஒரு ஆட்டை தோத்துட்டிங்கன்னா வெளியே போயிட்டு வரும்போது இந்த பாம்பு மாறிடுது. திருப்பி அனங்கொண்டாவே மாறிடுச்சு நான் போனாட்டு தோத்தனால. இப்போ வெளியே வந்து பார்த்தா இது அனங்கொண்டான்னு இருக்குது. இப்போ டைட்டம் போகும்போது திருப்பி மாற்றிட்டு உள்ளே போய் விளையாடி பார்ப்போம். அடுத்து டபுள் ஆனர் ப்ளே பண்ணணுமா கமெண்ட்ஸை சொல்லிடுங்க கைஸ். அடுத்து இந்த கமெண்ட் பண்ணவர் இந்த வீடியோ பார்க்கிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள். எல்லாம் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் போட்டுங்க. அப்போ நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நிறையா வரும். நான் ரொம்ப நாளே வீடியோ போடல. ஏன்னா எனக்கு நிறைய பிரச்சனை இருந்துச்சு. அதனால் வீடியோ போடவே இல்லை. இப்போ தான் திருப்பி வீடியோ போட வந்திருக்கேன். ஓகே, இங்கே கூட ஒரு பேப்பர் இருக்குது. இதில் என்ன இருக்குன்னா ஹோம் கம்மிங் அப்படின்னு இருக்குது. போனாட்டம் எடுத்த மாதிரிலாம் கைஸ் பிளானு. அதே மாதிரிலாம் போக போகிறோம். டைட்டம் பாப்பா வந்துச்சா பயப்படவே கூடாது. ஆனால் இவன் ரொம்ப பெருசாக இருக்காங்க கைஸ். டபுள் ஆனதுனா ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க. நம்ம டபுள் ஆன தாட்டை டைப் பண்ணி பார்ப்போம். அதுவும் அப்பார்ட்மெண்ட்டாக நான் டைப் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது ஈஸியாக இருக்கும். இப்போ சாருக்கு இதே கேவலே டபுள் ஆன டைப் பண்ணுவோமா இல்லை அப்பார்ட்மெண்ட்டில் டைப் பண்ணுவோமா கமெண்ட்ஸ் சொல்லிட்டு போயிருங்க. ஓகே, இந்த ரூம்லேயும் ஒன்றுமே இல்லை. ஓகே, இங்கே ஒரு ரூம் இருக்கும்ல, அதை போய் பார்ப்போம் கைஸ். அதுவும் அங்கே போகிற மாதிரியான தெரிஞ்சு இல்லை அது சவரு. ஓகே, போனாட்டு இதுக்குள்ளே தான் கைஸ் கிடந்துச்சு. இந்த ரூம்குள்ளே தான் ஒரு 2 பேப்பர் 3 பேப்பர் கிடந்துச்சு. அதிகமாக இந்த சேர் 4-5 சேர் இருக்கும் பார்த்தீங்களா. அந்த இடமும் அந்த சோஃபா இருக்கிற இடத்துக்கும் நீங்கள் போய் பாருங்கள் கைஸ். அங்கே தான் அதிகமாக பேப்பர் கிடைக்கும். மித்த இடத்தெல்லாம் கம்மியாக தான் கிடைக்கும். 1 2 இதில் 1 தான் இங்கே கிடைக்கும். பெல்லு. ஓகே, அந்த பாம்பு இப்போ வரைக்கும் பார்க்கவே இல்லை கைஸ். எங்கே இருக்குன்னு தெரியல. ஓகே, இப்போ இங்கே ஒரு பேப்பர் இன்ஃபினிட்டி ரன்னு. இது ஆடு.
இது என்ன சாவு? ஐயோ வந்துடுச்சு கைஸ், அது வேற கரெக்டாக வருது கைஸ். ஓகே இப்போ இங்கிட்டு போய் இங்கிட்டு இந்த ரூமில் போய் பார்ப்போம் ஏதாச்சும் கிடைக்கான்னு. அது எங்கிட்டு போயிடுச்சு? அது அங்கிட்டு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இது வெளியே போகிற பாறை கைஸ், இங்கிட்டு போய் பார்ப்போம். இப்போ இங்கே லூட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா பரவாயில்ல, அது என்ன பேப்பர் இருந்துச்சுன்னா பரவாயில்ல, அப்படியே எஸ்கேப் ஆகிடலாம். ஓகே இங்கே பார்ப்போம் கைஸ். இது 4 பேப்பர் இருக்குது, இன்னும் 1 தேவைப்படும் போல். ஏன்னா 1 சோஃபாவில், நம்ம சோஃபாவில் பார்த்துட்டோமோ. ஓகே எனக்கு அதுக்காக குழம்பிடுச்சு கைஸ். நீங்கள் எங்கேயாச்சும் சுற்றி பார்த்துட்டு தான் வரணும். இன்னும் ஒரு பேப்பருக்கு மட்டும் 9 பேப்பர் கிடச்சிருச்சு கைஸ். இன்னும் 1 பேப்பர் தான் கைஸ். அந்த பாம்பு அங்கே பாருங்கள் கைஸ், சுருண்டுக்கிட்டு கிடக்கு. எத்தான் தண்டி பாம்பு அந்த இடத்த போய் மாட்டிக்கிச்சுன்னு நினைக்கிறேன். சரி இது இங்கே ஒரு பேப்பர் கைஸ். அதான் கைஸ் குட் லக், கடைசியில் குட் லக்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. இங்கிட்டான பாம்பு இருந்துச்சு, அதை தலையை காட்ட பாருங்கள். ஓகே கைஸ், எப்படியும் இதையும் எஸ்கேப் பண்ணிட்டோம். அடுத்து டபுள் ஆனர் ப்ளே பண்ணணுமா கமெண்ட்ஸை சொல்லிட்டு போயிடுங்க. சொன்னீங்கன்னா ப்ளே பண்ணிடலாம். பாருங்கள் கைஸ் எத்தாம்பரிய வாள். ஓகே கைஸ் இப்போ நம்ம வெளியே போயிடலாம். அந்த பாம்பு திருப்பிங்கிட்டதான் பார்ப்போம். வர மாதிரி தெரியல கைஸ், போயிடும். மறக்காம இந்த வீடியோ பார்த்ததெல்லாம் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆள போட்டுங்க. அடுத்து இந்த டபுள் ஆனர் ப்ளே பண்ணுவோமா கமெண்ட்ஸை சொல்லிட்டு போயிடுங்க. இன்னும் கொஞ்சம் காயின் தான் தேவைப்படுது டபுள் ஆனர் ப்ளே பண்ண. அது இருங்க இதில் காட்டுறேன், கம்மியாக தேவைப்படுது. ஒரு 5000 500 காயின்ஸ் தேவைப்படுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோஸ்